இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி உடைய வரலாறு பார்ப்போம். இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்ச வருஷம் 1980 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் பார்த்தோம்னா தாமரை மலர். பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் தேசிய தலைவர் யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். பாஜகவுடைய தற்போதைய தேசிய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜகத் பிரகாஷ் நட்டா அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மனிதநேயம், தேசியவாதம், ஜனநாயகம், தேசிய ஒருமைப்பாடு, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாதாரம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தற்போதைய கட்சி நிலை எப்படின்னா 120 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இந்தியாவுடைய மத்திய அரசாகவும் பாரதிய ஜனதா கட்சி விளங்கிட்டு இருக்கு. 22 மாநிலங்கள்ல இந்தியாவில் உள்ள 22 மாநிலங்கள்ல சொந்த கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் ஆண்டுகிட்டு இருக்க அரசியல் அமைச்சுக்கிட்டு இருக்க கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. 343 எம்பிக்கள் இந்தியாவின் எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்காங்க. நாடு முழுக்க 4000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்தியாவின் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி 1980 நிறுவப்பட்டாலும் அதனுடைய தாய்க்கழகம் 1951ஆம் ஆண்டில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனசங்கம் ஆகும். இதற்கு உந்து பொதுச் செயலாளர் பி தீனதயாள் உபாத்யா அவனுடைய அடிப்படை கருத்து, அதாவது அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற தேசியவாதத்தின் கொள்கையுடன் தொடர்பு முன்னேறி வருகிறது. நாட்டின் ஒரே ஜனநாயக செயல்முறை பின்பற்றும் மக்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் அடிப்படையிலான அர்ப்பணிப்புள்ள கேடர் தளம் மற்றும் அரசியல் அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி. 1925 டாக்டர் ஹெட்கேவார்ஜி உருவாக்கிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கம், அதாவது RSS, இப்போ உள்ள திராவிட கழகங்கள் பார்த்து பயப்படுற அமைப்பு தான் RSS அமைப்பு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் அமைப்பு கழகம். இந்த ஸ்தாப தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இதனுடைய அது முதல் இப்போது வரை தேசிய பொதுச் செயலாளர் அவர் பதவிக்காலம். பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் பொதுச் செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். அதுக்கப்புறம் லால் கிருஷ்ணா அத்வானி அவர் 3 வாட்டி பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் முரளி மனோகர் ஜோஷி, அப்புறம் குஷாபாவ் தாக்கரே, பங்காரு லக்ஷ்மண், வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங் அவர்கள் 2 முறை பொதுச் செயலாளராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிதின் கட்காரி, அதுக்கப்புறம் அமித்ஷா, இப்போ ஜகத் பிரகாஷ் நட்டா. இந்த 40 ஆண்டுகள்ல 14 முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த கட்சி இவ்வளவு புகழ்பெற்று வெற்றி எட்டும் என்று யாருமே கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க.
அடல் சகாப்தத்துல மோடி சாம்ராஜ்யம் வரை, அதாவது வாஜ்பாய் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து மோடியுடைய ஆரம்ப காலம் வரை ஆரம்பத்துல 1952ல ஜனசங்கமா இருக்கும்போது 3 முதல் 4 ஜனசங்கம், அதாவது 4 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ லாஸ்டா நடந்த எலெக்ஷன்ல 2019 இதுல 303 பாஜக எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. எப்படின்னா, மற்ற அரசியல் கட்சிகளை போல இல்லாம பாரதிய ஜனதா ஒரு சிறப்பு எண்ணம் கொண்ட கட்சின்னு என்று கூறலாம். அது வாய் வார்த்தையாவும் இல்ல. உண்மையில பாஜக ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு சிந்தனை, அர்ப்பணிப்புள்ள பணியாளர்கள், சிறப்பு பணிநடை, பொதுநல கொள்கைகள் கொண்ட ஒரு சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி. பாஜகவை மற்ற கட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, உண்மையில பாரதிய ஜனதா என்பது அரசியல் கட்சியாக ஒவ்வொரு அளவுகோலையும் பூர்த்தி செய்யும் ஒரே அரசியல் கட்சி என்பது காணலாம். நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாரிசு அரசியல் ரெஜிமெண்டாகவே மாறியுள்ளது. ஒற்றுமையின்மை மற்றும் வம்சாவாதம் இல்லாத மற்றும் சாமானிய அதிகாரத்தை தருவது அவர்களின் ஒரே இலக்காகும். அதாவது சாமானிய மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி தான் நம் பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஊழல், கொடுங்கோன்மை, ஜாதி போராட்டம், வர்த்தக போராட்டம், வகுப்புவாத போராட்டம், ஊழல்வாத அமைப்பு, குற்றமுறை மற்றும் ஒழுக்கமின்மை, தாழ்வு மனப்பான்மைக்கு பலியாகியுள்ளது. அதே நேரத்துல பாரதிய ஜனதா தனது அர்ப்பணிப்பு பணியாளர்கள் மற்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அர்ப்பணிப்புள்ள ஆர்வலர்கள் வாழ்வு முழுவதும் திருமணமாகாமல் இருந்து வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையை கைவிட்டு ஒரு துறவியைப் போல வாழ்ந்து தேசத்தை ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் அனைவரும் தேசத்தின் மகன்கள் என ஏற்றுக்கொண்டு நாட்டை அன்னை இந்தியா என்று வணங்குகிறார்கள். கட்சியின் தன்மையும் முகமும் மற்ற கட்சியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த கலாச்சார தேசியவாதம் அதன் அடிப்படை. நமது நாடு பாதுகாப்பு, அணுசக்தி கொள்கை மற்றும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தன்னம்பிக்கை மற்றும் முழுமையான சக்தி வாய்ந்த நாடாக மாறி இருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம், இதனுடைய சான்று. நம் தேசம் உலகின் ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருந்தது. இந்தியாவின் இடமும் நற்பெயரும் மீண்டும் நிறுவப்பட வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனையும் கூட. நமது தேசம் கடந்த காலத்துல தங்கக்குருவி என்று கூட சொல்லுவாங்க. இது படி பாஜக ஒரு மிக வளமான தேசத்தின் கனவை வளர்த்துள்ளது. இந்தியா ஒரு வளமான தேசமாக மாற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே விரும்பி கொண்டு இருக்கும். இந்திய கலாச்சார விஷயங்களில் மற்றும் மதிப்புகளில் கட்சிக்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ளது. இந்த மதிப்புகளை சேதப்படுத்தாமல் இருக்க அத்தகைய முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே முயற்சி கொண்டே இருக்கும். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளும் சமம். எந்த ஒரு பிரிவுக்கும் தனிப்பட்ட ஆதரவு மற்றும் வாக்கு வங்கி அரசியல் ஆகியவை கட்சிக்கு ஏற்கத்தக்கவையும் கூட அல்ல. சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய பிரிவின் மேம்பாட்டு கட்சியின் முக்கிய குறிக்கோள் அந்தியோதயாவின் சூத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதில் கட்சி ஈடுபட்டுள்ளது.
மதம், சாதி என்ற பெயரில் பாகுபாடு காண்பது எந்த வகையிலும் கட்சிக்கு ஏற்கத்தக்கதல்ல. வாருங்கள், மிக புகழ்பெற்ற, சுரண்டல் இல்லாத, தொடர்பு கொள்ளக்கூடிய, கலாச்சார ரீதியாக நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நலம்புரிய தேசத்தை, சமூகத்தையும் மீண்டும் உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த். இதுவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை.